சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 35வது தலமும் 152வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருக்கோலம்பம் கோம்பிநாதர் கோவில். இப்போ மக்கள் வழக்கத்தில் இது கோம்பியம்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா எஸ்புதூர், அதாவது கும்பகோணம் போகிற வழியில் உள்ள எஸ்புதூருக்கு போகிற வழியில் இந்த கோவிலுக்கு கோம்பியம்னு சொன்னால் தெரியும். இறைவன் பேர் கோலம்பநாதர், இறைவி பேர் சவுந்தரநாயகி. இந்த குழம்பு அப்படிங்கிறது கொழுமம், பசுவோட கால் குழம்புன்னு சொல்லுவாங்களா, அது வெளிப்பட்டு வந்த லிங்கம் அப்படிங்கிறதுனால கோலம்பநாதன் குறிப்பிட்றாங்க. இறைவி, அதாவது பார்வதி தேவி பசு வடிவம் எடுத்து இறைவன் வெளிப்படுத்தின காரணத்தினால கோலம்பநாதர்னு குறிப்பிட்றாங்க. பழைய பேர் கோகிலாபுரம்னு சொல்கிறாங்க. இங்குள்ள இறைவி 5 அடி உயரத்தில் தாமரை பீடத்தில் நின்றவாறு இருக்காங்க. இந்த கோவிலோட தல மரம் காட்டு முல்லை மரம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் எண்ணற்ற சோழர் கால கல்வெட்டுகளுக்கு மிக முக்கியமாக இந்த கோவிலில் உத்தம சோழரும் அவருடைய மனைவியான உரட்டையன் சுரப்பையனார் அவங்களோட குடும்ப சிற்பமும் இருக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் 13ஆம் பதிவும், அப்பர் 5ஆம் திருமுறையில் 64ஆம் பதிவும் பாடிய தேவாரத்தலம்.